ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சிஜிடியோட ஸ்கோர் கார்டு சரிங்களா. அதாவது உங்களோட நார்மலைசேஷன் மார்க்ஸ் என்ன அப்படின்னு நேற்று அவுட் பண்ணிட்டாங்க சரிங்களா. நேற்று அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் உங்களோட நார்மலைசேஷன் மார்க்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அதாவது உங்களோட ரா ஸ்கோர் ப்ளஸ் உங்களோட நார்மலைசேஷன் மார்க்ஸோட சேர்த்து உங்களோட ஃபைனல் ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் நிறைய ஆட் ஆயிருக்கு சரிங்களா. நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 மார்க்கு ஆட் ஆயிருக்கு, 8 மார்க்ஸ் ஆட் ஆயிருக்கு, 10 மார்க்ஸ், 13 மார்க்ஸ், 15 மார்க்ஸ் வரைக்கும் ஆட் ஆயிருக்கு. அதேமாரி ஒரு சேம் டைம்ஸ் ஒரு சிலருக்கு மார்க்ஸ் மைனஸும் ஆயிருக்கு சரிங்களா. அதாவது ரெடியூஸும் ஆயிருக்கு. 1 மார்க் ரெடியூஸ் ஆயிருக்கு, 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு, 6 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு சரிங்களா. அந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிருக்கு சரிங்களா. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஆட் ஆயிருக்கு. அது அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சிலருக்கு லெஸ் ஆயிருக்கு சரிங்களா. அதாவது ஒரு சிலருக்கு மைனஸ் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு 100 மார்க் இருக்கு, அவங்களுக்கு ஒரு 4 மார்க்கு குறைஞ்சா ஒன்றும் தெரியாது. 96 மார்க்கு அவங்க கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருக்கலாம். ஒரு சிலர் மார்க் வச்சிருக்கதே 70 மார்க்கு 75 மார்க் தான் வச்சிருப்பாங்க சரி. அவங்களுக்கு 4 மார்க்கு குறைஞ்சா ஓபிசியா இருக்கு வச்சிருக்கீங்க. ஓபிசிக்கு வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கலுக்கான கட் ஆஃப் 62 மார்க் சரிங்களா. நீங்க 70 மார்க் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல 4 மார்க் போச்சுன்னா 66 மார்க் தான் சரிங்களா. அதை நினைச்சு ஒரு சிலர் நிறைய வந்து ஃபீல் பண்றாங்க. அதனால இன்னைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலா தான் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து மார்க்கு ஆட் ஆயிருந்தாலும் சரி, லெஸ் ஆயிருந்தாலும் சரி, இல்லை ப்ரோ எனக்கு வந்து எந்த மார்க் ஆடும் ஆகலை லெஸ்ஸும் ஆகலை அதே மார்க்ஸ் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஆட் ஆயிருக்கு சரிங்களா. இப்போ வந்து நீங்க ஒரு 80 மார்க் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 4 மார்க் ஆட் ஆயிருக்கு, ஒரு 6 மார்க் ஆட் ஆயிருக்கு, அல்லது ஒரு 8 மார்க் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட முடிய போறது இல்லை சரிங்களா. இனிமேதான் உங்க கதையை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது சரிங்களா. இப்போ உங்களுக்கு நீங்க நல்ல மார்க்ஸ் வச்சிருக்கீங்க, 100 மார்க் வச்சிருக்கீங்க, 120 மார்க் வச்சிருக்கீங்க, 130 மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஜாப் வந்து உங்க கையில எடுத்து கொடுக்க போறது இல்லை சரிங்களா. இன்னும் உங்களுக்கு பிசிக்கல் இருக்கு, இன்னும் டாக்குமெண்ட் இருக்கு, இன்னும் மெடிக்கல் இருக்கு. இனிமே தான் கதையை ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க இது வரைக்கும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி டைமிங் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அதே டைமிங் அப்படி மெயின்டைன் பண்ணுங்க சரியா. இன்ஜுரி வராம பாத்துக்கோங்க. நீங்க இன்னும் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இன்னும் 1.5 மாசம் 2 மாசம் நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சரிங்களா. கஷ்டப்பட்டு ஒரு 22 மினிட்ஸ் ஓடுற அளவுக்கு உங்க கெப்பாசிட்டி உங்க 5 கிலோமீட்டர் டைமிங்கா ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 100 மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நான் வந்து இப்போ பிசிக்கலுக்கு செலக்ட் ஆயிட்டேன், நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், நான் ஜாபுக்கு போயிருவேன் அப்படின்னு எதையுமே பாசிட்டிவா யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க ரிலேட்டிவா இருக்கட்டும். இப்போ நம்ம பசங்க நம்ம ஆஃப்லைன் ட்ரைனிங்ல உள்ள பசங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அட்வான்ஸா இருக்காங்க. எனக்கே பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 100 மார்க் வச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு பெருந்தனிமையா நான் 100 மார்க் வச்சிருக்கேன், நான் 110 மார்க் வச்சிருக்கேன் அப்படி யார்ட்டும் சொல்லாம அதுல இருந்து 10 மார்க் ப்ரோ, நான் 90 மார்க் தான் ப்ரோ, நான் 85 மார்க் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட வரவும் சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று பார்த்தோம்னா தெரியுது அவங்களோட லாஸ்ட் ஸ்கோரே 100 மார்க். நம்ம கிட்ட சொல்றதே ஒரு 10 மார்க் குறைச்சு சொல்லுவாங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டா, ப்ரோ இல்ல ப்ரோ நமக்கு எதுக்கு ப்ரோ மார்க் குறைச்சு சொல்றதே நல்லது ப்ரோ, ஒருவேளை வந்து நார்மல் மார்க் எங்களுக்கு மைனஸ் ஆகிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அதனால அவங்க வந்து எல்லாமே அட்வான்ஸா இருக்காங்க. அதே மாதிரி பிசிக்கல் ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்க ஆஃப்லைன் ட்ரைனிங் வரப்போ என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, ஊர்ல வந்து யார்ட்டுமே சொல்லலை நான் இங்க பிசிக்கல் போறேன், அங்க போறேன், இங்க போறேன் யாருமே சொல்லல. சும்மா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறேன், சும்மா இந்த அகாடமியில சேர்ந்து படிக்க போறேன், பிசிக்கலுக்குன்னு சொல்லாம பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வேற ஊர்லயோ நேட்டிவ்ஸ்லயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யார்கிட்டையும் சொல்லாம ஒரு சீக்கிரட்டா பண்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் சரிங்களா. அதான் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிட்டு சரிங்களா. நீ பிசிக்கல் கிளியர் பண்ணிக்க, டாக்குமெண்ட் மெடிக்கல் எல்லாம் போயிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிட்டு ஓவரால் கட் ஆஃப் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ணலாம். உங்க ரிலேட்டிவ்ஸ் அதான் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், பெருமையா சொல்லலாம் நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு, நான் பேராமீட்டர் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க யார்கிட்டலாம் அப்டேட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பெருந்தன்மையா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு பாசிட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, நான் வந்து பிசிக்கல் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு யார்ட்டையும் அட்வான்ஸாக ஷேர் பண்ணாதீங்க. எல்லாம் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. பிசிக்கல் முடியட்டும், ஓவரால் கட்டாக வந்தோன்னா உங்களுக்கு வந்து வரட்டும் சரிங்களா. ஜாப் கன்ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர் வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிக்கோங்க. இது வந்து பாசிட்டிவாக மார்க்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. அப்புறம் எனக்கு நெகட்டிவாக மார்க்ஸ் வந்திருக்கு போ அப்படின்னா நீங்கள் வந்து இதோட கதை வந்து முடிய போகிறது இல்லை. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதாவது ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ரெடிஸாக இருக்கு, ஓவரால் கட் ஆஃப் வருமா வராதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு. ஆனால் பிசிக்கலுக்கு வந்து உங்க கட் ஆஃப் வந்துட்டு சரிங்களா. இப்போ ஓபிசினா பிசிக்கல் கட் ஆஃப் வந்து 62 மார்க் அப்படின்னா நீங்க ஒரு 70 மார்க் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஓவரால் வருமா வராதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனா பிசிக்கல் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அதாவது அடுத்த ஜிடிக்கு வந்து உங்களுக்கு ஏஜ் எலிஜிபிளா இருக்கு அப்படின்னா இந்த வாட்டி பிசிக்கல் அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிசிக்கல் எனக்கு எத்தனை மணிக்கு வர சொல்றாங்க, பிசிக்கல் என்ட்ரன்ஸ்ல என்னென்ன கேட்கறாங்க, பிசிக்கல் எப்படி ஓட விட்றாங்க, எத்தனை பேரா ஓட விட்றாங்க, 5 கிலோமீட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி மிடில் ஓடணும், எப்படி ஃபினிஷிங்ல ஓடணும், என்னென்ன நடக்கு, டாக்குமெண்ட் என்னெல்லாம் கேட்கறாங்க சரிங்களா, மெடிக்கல் இந்த மேலே செக் பண்றாங்க அப்படின்னு நீங்க எல்லாமே கற்றுக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதனால பிசிக்கலுக்கு நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கீங்க
ஆனால் ஓவரால் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி பாருங்கள், ஓவராலும் வரும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. சரிங்களா, விட்டுறாதீங்க. அதாவது ஃபிசிக்கல் இல்லை ப்ரோ எனக்கு வந்து மார்க் கம்மியாக தான் இருக்குது, ஃபிசிக்கல் எதுக்கு ப்ரோ வீணா அட்டன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு எதுவுமே வீணா விடாதீங்க. நிறைய பேருக்கு அந்த ஃபிசிக்கலுக்கான வாய்ப்புமே நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது. சரிங்களா, ஓபிசி மார்க் வந்து 62 அப்படின்னா ஒரு சிலர் 58 தான் இருப்பாங்க ஓபிசியில். அவங்களுக்கு தான் பிசிக்கலில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்காது. ஆனால் கடவுள் அந்த பிசிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிசிக்கலை வந்து நீங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணணும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுங்கள். அடுத்த ஜிடி வந்து கண்டிப்பாக இந்த இயர் எண்டில் கண்டிப்பாக வரும். சரிங்களா, அடுத்த ஜிடிக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போவே எப்படி ஸ்டடீஸ் பண்ணணும், போன வாட்டி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, படிப்பில் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்களா, எதில் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, ஜிகேலையா, சயின்ஸ்லையா, ரீசனிங்லையா, மேக்ஸ்லையா, இங்கிலீஷ்லையா, எதில் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்களோ அதான் இன்னும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். போன வாட்டி பண்ண மிஸ்டேக்ஸ் இந்த வாட்டி பண்ணாதீங்க. அதேமாரி பிசிக்கலாக நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிசிக்கலாக அப்படி ரெடி பண்ணி பிக்கப் பண்ணி கொண்டு வாங்க. சரிங்களா, டாக்குமெண்ட் என்னென்ன ரெடியோ மெடிக்கல் எல்லாமே ஃபிட்டாகவே வச்சுக்கோங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே அட்வான்ஸாக இருங்க, அடுத்த வாட்டி தூக்குறோம். சரிங்களா, அந்த மாதிரி 100 மார்க்ஸுக்கு மேலே பெஸ்ட்டாகவே ஸ்கோர் பண்ணுங்கள், பெஸ்ட்டாகவே படிங்க, சீக்கிரட்டாக படிங்க, யாருக்குமே தெரியாமல் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வாட்டி 70 மார்க் எடுத்திங்கன்னா அடுத்த வாட்டி 100+, 110+, அந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுங்கள். இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கலாம். சரிங்களா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதாவது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்டோரி வச்சுருப்பான். என்ன அப்படின்னா அதாவது ஜஸ்ட் ஏ பேட் டே நாட் ஏ பேட் லைஃப். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோசமான நாளாக இருக்கலாம், ஆனால் இது வந்து உங்களோட மோசமான லைஃபு கிடையாது. முயற்சிகள் வந்து வீண் போகலாம், ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் சக்ஸஸ் இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து மார்க்ஸ் ஆடும் ஆகலை, எனக்கு வந்து மார்க்ஸ் மைனஸும் ஆகலை, நான் என்ன ப்ரோ பண்ணுறது? சரிங்களா, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை நண்பா, எப்போ மேலே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மார்க்ஸ் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓவரால் கட் ஆஃப் வந்து கடவுளே நம்ம எதிர்பார்த்த மாதிரி கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் வந்துச்சு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நாமினேஷன் மார்க்ஸ் ஸ்கோர் கார்டும் நல்லாவே வந்துச்சு. அதேமாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓவரால் கட் ஆஃபும் நல்லாவே வரும். திங்க் பாசிட்டிவ். சரிங்களா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரிங்களா, அதனால தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்று நம்மளை விட்டு தவறி போனால் அதோட பெஸ்ட்டாக அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது போக அப்படின்னா நாங்கள் இன்னைக்கான ப்ராக்டிஸை வந்து முடிச்சாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:15. ஏன்னா நாங்கள் இன்னைக்கான ப்ராக்டிஸ் முடிச்சாச்சு. காலைல 5 மணிக்கெலாம் கிரவுண்டுக்கு வந்துட்டோம்பா. காலைல ஒரு 10 பேர் 15 பேர் 5 மணிக்கே கிரவுண்டுக்கு வந்துட்டோம். 5 மணிக்கு கிரவுண்டுக்கு வந்து வார்ம் ஸ்டார்ட் பண்ணி மணி 8:15 3 ஹவர்ஸ் நல்லா நல்லா ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிட்டோம். ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணி, ப்ராப்பராக ஸ்லோ ஜாக் பண்ணி, ப்ராப்பராக ஏபிசி டெஸ்ட் பண்ணி இன்னைக்கான ஒர்க் அவுட் கொஞ்சம் தரமான ஒர்க் அவுட் பண்ணாங்க பசங்க. அவங்களோட சேர்த்து நம்மளும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோம். சரிங்களா, ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ப்ராப்பராக இப்போ எல்லாரும் வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ரூமுக்கு போனோம்னா சாப்பிட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதான். சரிங்களா, அதுக்கடுத்து மதியம் நல்லா லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கடுத்து மதியம் வந்து உட்காந்து படிக்கிறவங்க படிப்பாங்க. சரிங்களா, கொஞ்சம் ஏதாவது திங்ஸ் எதுவும் ரெடி பண்ணணுமா ரெடி பண்ணுவாங்க. அதாவது மதியம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கிறதுக்கான டைம். மார்னிங் ஒர்க் அவுட் முடிச்சா டயர்டாக இருக்கும், மார்னிங் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அதேமாரி ஈவினிங் வந்து லைட்டாக கோர் மொபிலிட்டி அந்த லைட்டாக ஸ்ட்ரென்த்தனு அந்த மாதிரி ஈவினிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிப்போம். சரிங்களா, அதாவது நீங்கள் இது வரைக்கும் இப்படி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காலம் பொன் பண்ணுறது நேரம் போகிறதே தெரியாது. அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஃபிசிக்கல் டேட் வரட்டும் அப்படின்னு. கண்ணை முடி கண்ணை திறக்க ஃபிசிக்கல் டேட் வந்துடும். அதனால நீங்கள் வந்து லேட் பண்ணாதீங்க, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைமிங் வந்தாலும் அசால்ட்டாக இருக்காதீங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கணத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க. சரியா, தலைக்கணம் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து மார்க்ஸ் இருக்குது, நான் வந்து ஃபிசிக்கல் 21 நிமிஷத்தில் ஓட்டிட்டேன், 22 நிமிஷத்தில் ஓட்டிட்டேன், எனக்கு வந்து மார்க்ஸ் 100 மார்க்ஸுக்கு மேலே இருக்குது, நான் அந்த வாட்டி கண்டிப்பாக ஜாபுக்கு போயிடுவேன் அப்படின்னு வந்து யார்கிட்டையும் பெருந்தன்மை யார்கிட்ட சொல்லாதீங்க. சொல்லலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு ஆர்டர் வந்து உங்கள் வீட்டு தேடி வந்த உடனே நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன். சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து 2018 வந்து 12th முடித்தேன். என் ஃப்ரெண்டு வந்து 12th முடித்தான். 2018 2025 வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். சரிங்களா, எஸ்எஸ்சிஜிடியாக இருக்கட்டும், பிசி, அதுக்கடுத்து காலேஜ் முடித்தோன்னே எஸ்ஐ எல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவரும் எஸ்எஸ்சிஜிடியில் எக்ஸாமில் இருந்தார். அவரோட ஸ்கிராஸ் ஸ்கோர் மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75. சரிங்களா, 75, ஓபிசியில் 75. ஆனால் அவரோட நாமினேஷன் மார்க்ஸ் சரிங்களா, அதோட அவரோட ஸ்கோர் கார்டு வந்து எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 0.03. சரிங்களா, மார்க் இன்க்ரீஸும் ஆகலை, மார்க் டிக்ரீஸும் ஆகலை. ஆனால் அவருக்கு வந்து கிடைக்குமான்னு கொஞ்சம் டவுட்டு அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணி சொல்கிறார். நான் வந்து பாசிட்டிவாக கண்டிப்பாக கிடைக்கும். போன வாட்டி வந்து எக்ஸாம் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்துச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. அதனால் திங்க் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும், நம்பிக்கையை விட்டுறாத. இருக்கட்டும், நான் வந்து ஃபிசிக்கல் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன், கிடைக்கும், நம்புவோம். ஆனால் நான் சைடில்
எஸ்ஏக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், சரி எஸ்ஏன்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பு ப்ராசஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் பிள்ளைங்க இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த படி அவரோட ஸ்டெப்ஸை எடுக்க ஆரம்பிச்சார். சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதான் அடுத்து மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அதிலே நீங்கள் வந்து சோர்ந்து உட்காந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? நீங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? இத்தனை வருஷம் அதனால ஒரு சிலருக்கு வந்து முத படியிலே வெற்றி கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு 10வது படியில் தான் வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்லேயே முடியும். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.